திருமுறை போற்றி, சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி, சித்தாந்தம் போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி. அப்பர் சுவாமிகள் அருளிய 4ஆம் திருமுறை, பதிக எண் 34, தலம் திருமறைக்காடு. மந்திரத்தினுடைய பொருள் எழுதலாம். இத்தலம் வளமுடையது, வளமுடைய தலம். ராவணன் தேர் செலுத்தி சென்றபோது கைலை மலை இருந்ததுன்னு வச்சுடுங்களா. தேரோட்டி நாம் இதை கடந்து செல்ல முடியாது என்று கூறினான். ராவணன் அந்த கைலை மலையை எடுக்க முயன்றான். இறைவன் அவனுடைய தோள்களையும் கிரீடத்தையும் நசுக்கினார். பார்வதியை அஞ்சாதே என்று கூறினார். 2வது மந்திரத்திலே ராவணன் வர்றான். அப்படி பாருங்க, 3வது மந்திரத்திலே ராவணன் வர்றான். ராவணன் பதிகம் இது பேர். 4வது மந்திரத்திலே ராவணன் வர்றானுங்க. பதிகம் முழுவதும் யார்? ஆமாம், பதிகம் முழுவதும் யார் வர்றா? ராவணன் வருகிறான். பொருள் எழுதலாம். ஆமாம். தேரையும் மேல் கடாவின்னா தேரை செலுத்துங்கிறான். அவன் முடியலைங்கிறாங்க. இந்த ரூட்டில் கார் போகாதுன்னா நம்ம டிரைவரை பார்த்து என்ன சொல்லுவேன், நீ விடுறா பார்க்கலாம் அப்படிங்களா. அது மாதிரி தான் சொல்லுவோம். கடாவி திண்ணமா தெளித்து நோக்கி ஆரையும் மேலுணரா வன்மையான். ஆரையும் மேலுணரான்னா அஞ்சிந்தன்மையால் மேம்பட்ட ராவணன் தனக்கு மேம்பட்டவராக யாரையும் மதிக்காதவன். ஆரையும் மேலுணரா, தனக்கு மேலாக யாரையும் நினைக்காதவன். ஆண்மையான் மிக்கான் தன்னை பாறையும் விண்ணும் மஞ்ச பரந்ததோள் முடி அடர்த்து காரிகை அஞ்ச, அம்மை அஞ்ச. நேற்று பதிகத்திலே வந்தது. நேற்று கடைசி பாட்டில் அம்மை அஞ்ச வந்தது. தோகை அஞ்சனர் போன மந்திரத்தில். இதுக்கு முந்தின பதிகத்தில் கடைசி மந்திரத்தில் தோகை அஞ்சனர். அஞ்சும்படியாக அவனுடைய தோள்களை எல்லாம் இறைவன் அடக்கினார். இத்தலம் வளமுடையதுங்கிறார். முதல்ல அது அருள் வளத்தை குறித்தது. இப்போ ராவணனுடைய செருக்கை சொன்னார். ராவணனுக்கு பக்தி இருந்தது, வீரம் இருந்தது, பதவி இருந்தது. ஆனால் சைவத்துக்கே உரிய எது இல்லை, பணிவு இல்லை. பிறகு நல்ல பண்புகளும் இல்லை. பண்பு இருந்தால் அந்த தீய பழக்கம் வந்திருக்காதுல்ல. அந்த தீய பழக்கம் வந்திருக்காதுல்ல. பண்பு இல்லாமல் போச்சு. அதனால் அந்த முனைப்பை அவன் யார் வரைக்கும் காட்டினான்? இறைவனிடத்திலேயே காட்டுறான். இறைவன் அவனை தண்டிக்கிறார். அந்த தண்டனை மரக்கருணையாகவும் பின்னர் அருள் செய்தது அறக்கருணையாகவும் நம்ம பேசியிருக்கிறோம். தேவாரத்திலே ஒரு இடத்துல வருது. தண்டிக்கிறாரு, அருள் செய்கிறாரு. அது மரக்கருணையாகவும் பேசப்படுகிறது.
அந்த மந்திரம் கூட நம்ம கம்பராமாயணத்துலேருந்து சொல்லுவோம். ஆமாம், வாழெல்லாம் கொடுத்ததாக பேசுவோம். அதையெல்லாம் நம்ம தொடர்ந்து வர்ற வகுப்பில் பேசுவோம். இது ஒரே கான்செப்ட்டுங்கிறதுனால வேகமாக நகர்த்திடலாம். முன்னுரை ஒழுங்காக சொல்லிட்டோம்னா வேகமாக போயிடும். இந்த பதியத்தை முடிச்சுட்டு திருமந்திரம் ஒரு தந்திரம் முடிப்போம். ஒரு தந்திரம் முடித்தவன் அப்படியே கிடக்கு திருமந்திரம், மறந்தே போயிட்டு என்று இந்த அளவில் நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆரதி கேட்ப எம்பெருமான் வழி எழுந்தருடன் நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய நம.